இன்னைக்கு நமக்கு வேலை வெட்டி இல்லை. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கும் போது டைம்க்குன்னு ஒரு யோசனை வந்தது. அதான் சீரக சம்பா பிரியாணி. போடு பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அதான் இந்த வீடியோ. என்னென்ன செய்முறை விளக்கத்தை அப்படியே போடுறோம். நெய் எடுத்து ஒரு அரை கரண்டியை உள்ள போட்டு அதுக்கு முன்னாடி அடுப்பை பற்ற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், மசாலா ஐட்டம், அது பிரியாணிக்கு எப்பவுமே போடுற ஐட்டம் தான். ஸோ அப்படியே நல்ல ஒரு மனசோட போட்டிங்கன்னா இப்படி வெடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி இருந்துக்குங்க. ஸோ போட்டுட்டு லைட்டாக அப்படி தெரிக்கும் போது கொஞ்சம் தள்ளி போயிட்டு அப்புறம் மிளகா 4 மிளகா, கீர்ன மிளகா, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச ஆனியன். இந்த ஆனியன் வேகிறதுக்கு உப்பை நல்லா கையில் அள்ளி மலைச்சாரல் மாதிரி அப்படியே தூவி விட்டணும். நிறைய போட்டுறாதீங்க. ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு தயிர் கொஞ்சம் போட்டுக்கணும். தயிர் வந்து தேவையான அளவு போட்டுங்க. மேக்ஸிமம் தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வரும். கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் வெங்காயம் எத்தனைன்னு சொல்ல மறந்துட்டேன். 4 இல்லை 5 பெரிய வெங்காயம் எடுத்துங்க. தக்காளி ஒரு 4 தக்காளி, பெரிய தக்காளி. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பாட்டை வந்து மனசில் ஃபீல் பண்ணி பாடுங்க சமைக்கும் போது. அப்போ அந்த சமையல் சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு என்ன பாட்டு பாடலான்னு இருக்கேன்னா, மீனாட்சி மாமா சைட் அடிக்க விடிய விடிய காதலிக்க, அந்த சாங் தான் மனசுல ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த வைபோடு சமைக்கிறேன். ஸோ அதனால டேஸ்ட் சூப்பராக வரும். நீங்களும் சமைக்கும் போது பாட்டு பாடுங்க, நல்லா டேஸ்ட்டாக வரும். வெறும் மிளகாத்தூள் நாங்களே அரைச்சது. நாங்கள் மசாலா ஐட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து வெளியே வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிப்போம். மேக்ஸிமம் மெயின் ஐட்டம்ஸ் எல்லாம் அரைச்சி வச்சுப்போம். ஸோ அதில் வந்து வெறும் மிளகாத்தூள் நாங்களே அரைச்சது 2 ஸ்பூன் மறந்துட்டேன். அப்புறம் கலர் நல்லா பசபசன்னு வர்றதுக்காக காஷ்மீர் சில்லி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. கரம் மசாலா 1 ஸ்பூனுங்க. அப்புறம் பிரியாணி மசாலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போட்டோம்ல பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், அதெல்லாம் வந்து அரைச்சும் வச்சு நாங்கள் போடுவோம். அரைச்சி வச்சதை அப்படியே போடுறோம் உள்ள. ஒரு 2 ஸ்பூன், அந்த 3/4 கிலோ சிக்கனுங்க. அப்படியே எடுத்து இந்த வேறங்க பையன் வந்து வேற மாதிரி இருக்கான். போடு போடு ஒரு புடியை போடுவோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க ஒரு 2 ஸ்பூன். நல்லா வீட்டில் அரைச்சி போடுங்க. தயவுசெய்து இதெல்லாம் வெளியே வாங்கி செய்யாதீங்க. இஞ்சி பூண்டு அரைச்சி போடுங்க. ஓகே, சிக்கன் நல்லா வெந்துருச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சா, உப்பு இருக்கா, காரம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெயின் மேட்ரு இப்போ தான் சொல்ல போகிறேன். இந்த தண்ணிங்க. தண்ணி வந்து இப்போ நாங்கள் 3 அழகு அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு 6 அழகு தண்ணி ஊற்றணும். அதாவது 3 கிளாஸ் வச்சுங்க, அதுக்கு டபுள் தான் அப்படியே ஊற்றணும். 3 அழகு அரிசினா 6 அழகு தண்ணி. இது மட்டும் கரெக்டாக ஊற்றுங்க, இல்லைன்னா பிரியாணி சம்பவம் ஆகிடும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் தான், அதை கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஓகே, நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அரிசியை போட வேண்டியது தான். அரிசியை போட்டோம்னா இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் பிரியாணி ரெடி. அரிசியை போட்ட பிறகு ஒரு 1/2 லெமனை எடுத்து அப்படியே பிழிஞ்சு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பிரியாணி வெறும்னு சாப்பிட்றதா, ஒரு 65 சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். அதனால சைடு கேப்ல 65 ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்க, ஃபைனல் ஸ்டேஜ் வந்துச்சு. இப்போ தம்ம போட வேண்டியதான். அந்த தம் இல்லை, பிரியாணி தம். ஃபைனலா சிக்கன் சீரக சம்பா பிரியாணி ரெடிங்க வித் 65 எக். வரீங்களா? சாப்பிடலாம். நான் போய் சாப்பிட போறேன். பாய்.